வாமா. என்ன விஷயம்? யாரு பார்க்க வந்திருக்க? ஏமா இப்படி பாக்குற? நான் ஒரு வேலையா? ஓ, வேலை தேடி வந்திருக்கியா? உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் பத்து தேய்ப்பேன், பாத்திரம் தொழுக்குவேன், வீடு பெருக்கி கோலம் போடுவேன், சமையல் பண்ணி சாப்பாடு போடுவேன். வீட்டு வேலையெல்லாம் தெரியும்னு விளக்கமா சொல்றேன் இல்ல? உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்காம நான் எதையுமே செய்ய மாட்டேன். என் கூட வா, அவரே ஒரு வார்த்தை கேட்டுறேன். வேண்டாங்க, நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் கேட்டுவாங்க. பயப்படாத, அவர் ரொம்ப நல்லவர். உன்னை பார்த்தா நிச்சயமா வேலை கொடுப்பாரு. வா. அத்தா, அத்தா. ஏன் அப்படி பாக்குறீங்க? அத்தான்னு கூப்பிட்டது ஏன் கௌரியா இல்ல அவ கும்பிடுற தெய்வமான்னு பாக்குறேன். தெய்வம் வந்திருந்தா அத்தான்னு கூப்பிடாது, பத்தானா கூப்பிடும். சரி, என்ன சமாச்சாரம்? அத்தா, நான் பத்து தேய்ப்பேன், பாத்திரம் தொழுக்குவேன், வீடு பெருக்கி கோலம் போடுவேன், கௌரி சமையல் பண்ணி சாப்பாடும் போடுவேன். இதெல்லாம் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியுமே, சொல்லி. நான் சொல்லல, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொண்ணு வேலை கேட்டு வந்திருக்கான். நான் ஒருத்தர் இருக்கும்போது நமக்கு எதுக்கு வேலைக்காரின்னு நினைச்சேன். இருந்தாலும் உங்க அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியில் தான் நிக்கிறான், பார்த்தா பாவமா இருக்கு. சரி, அந்த பாவத்தை கூப்பிடு, புண்ணியத்தை தேடிக்கலாம். அவளுக்கு வேலையை கொடுத்து நாம 2 பேரும் புண்ணியம் தேடிக்கலாம்னு சொன்னேன். சரி, வாமா உள்ள. என்னத்தா இப்படி அசந்து போய் நிக்கிறீங்க? முன்ன பின்ன எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இவள தெரியுமா உங்களுக்கு? நல்ல கேள்வி கேட்டீங்க போங்க. நான் எங்கோ பிறந்து வளர்ந்து இப்பதான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். என்ன எப்படிமா அவருக்கு தெரியும்? அறிமுகமே இல்லாத பொண்ணை பார்த்த உடனே என்ன பேசுறது, எப்படி பேசுறதுன்னு தெரியாம அப்படியே அசந்து நின்று இருப்பாரு. என்னங்க அப்படித்தானே? ஆமா. என்ன மாதிரி வேலை கேட்க வந்தவங்கிட்ட பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இந்தாமா, உன் பேர் என்ன? நீ என்ன வேலை செய்வ? உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும்? அவ்வளவுதானே. உடனே பதில் சொல்லிடுறேன். ஒத்து வந்தா வச்சுங்க, இல்ல அனுப்பிச்சிருங்க. அடடு, நீ வேலை கேட்கிற விதமே நல்லா இருக்கு. பதிரியும் நீயே சொல்லிட. சொல்றேன். என் பேரு தங்கம். வீட்டு வேலை ஒண்ணு விடாம செய்வேன். சம்பளம் வேண்டாம், சாப்பாடு போட்டு உங்க வீட்டோட வச்சுங்க, அது போதும். எப்படி, நான் சரிப்பட்டு வருவேனா உங்களுக்கு? அது இருக்கட்டும். ஏமா, உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்து நல்லா வாழ்ந்த பொண்ணு மாதிரி இருக்கியே, உனக்கு ஏமா இந்த நிலைமை வந்தது? ஓ, அத கேக்குறீங்களா? அது பெரிய கதை முதலாளி. வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதலாளின்னு ஆரம்பிச்சுட்டியே. வேலை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் இவர் எனக்கு முதலாளி தாங்க. ஏன்னா நான் வேலை கேட்டுட்டேனே. என் கதைக்கு வாங்க. நான் ஒருத்தரை காதலிச்சேன், அப்பதான் காதலிச்சுட்டேனே. பட்டணத்துக்கு போய் பணம் சம்பாதிச்சு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டு போனவர் தான். திரும்பி வரவே இல்லை. உங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? எனக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நான் தான் ரொம்ப புத்திசாலியாச்சு. தாய் 8 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி பாயம் எழுதி வச்சுட்டு அவர் எனக்காக காத்திருப்பாருன்னு இங்கே அவரை பாத்தியம்மா? பார்த்தேனே. பார்த்து என்ன பிரயோஜனம்? நான் தொட முடியாத அளவுக்கு அவர் என்ன விட்டு எத்தனையோ அடி தாண்டி போயிட்டாருமா. எங்க போயிட்டாரு? எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்காரு. ஆனா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்காரு. உன்னை மறக்கிறதுக்கு அவருக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ, அத அவரைத்தான் கேட்கணும். ஆனால் அவர் பெரிய ஆடுமா. என்கிட்ட சொன்ன மாதிரியே பட்டணத்துக்கு வந்து பணம் சம்பாரிச்சு புத்தகமா கட்டி வச்சிருக்காரு. ஆனா எனக்கு கொடுத்த சத்தியத்தை தான் பெரிய பட்டணமா கட்டி எரிஞ்சிட்டாள் அந்த கருணாமூர்த்தி. என்னம்மா செய்யுது? கருணாமூர்த்தியான கடவுளே சிலருக்கு கர்ணகடூரமா தெரியும் போது அவன் படைச்ச மனுஷனை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய அந்தஸ்து எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அனாதையான என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என் மானத்தை காப்பாத்துறதுக்காக மனைவிங்கிற பெரிய ஸ்தானத்தையே எனக்கு கொடுத்திருக்காரு. அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தானே நான் வந்திருக்கேன். நீ யாரு சொல்ற? அவர் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரே, அவர் செஞ்சது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் வந்திருக்கேன். அதனாலதான் அவரோட வீட்டுக்காரியா வாழ வேண்டியவர் வேலைக்காரியா வந்து நிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாது.
உன் வேதனை எனக்கு புரியுது. அத்தா, தங்கம் இங்கே இருக்கட்டும். அவர் செஞ்சது சரியா தப்பான்னு இவ தெரிஞ்சுக்க நாம உதவி செய்யும். அது போதுங்க எனக்கு. இங்க நல்லா இருக்கும். வா தங்க, கீழே போல குளிச்சுட்டு டிபன் சாப்பிட்டு. தங்கம், தங்கம். யாரு? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நான் சொல்றத கேளு. நான் பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்லு, கௌரிய நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது சரியா தப்பா? நான் சொல்றதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்க, சரியா தப்பான்னு. சரியோ தப்போ, கௌரி இனிமே கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது என் கடமை. அதுக்கு நீயும் ஒத்துழைப்பேன்னு நம்புறேன். நம்ம 2 பேரும் காதலிச்சோங்கிற விஷயம் கௌரிக்கு தெரிய வேணும். கௌரி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? சரிங்க, சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்ன அது? இல்ல, ஒண்ணு இல்லைங்க. எப்படிங்க சொல்றது? எனக்கு தான் வாய் போட்டுட்டீங்களே. என்ன இது போக்குக்கிட்டே வரோம், திரும்பி கூட பார்க்காம வர்ற? அதான அதைத்தான் அப்படி பாக்க. தேர்தல்ல கழிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போட்டவங்களே மறந்து போயிடுது. உனக்கு என்ன வந்துச்சு? நான் தான் புள்ள, ஒரு எழுத்து வீட்டுக்கார முத்தைய. நான் தான் முத்தம்மா, உன் வீட்டுக்கு பக்கத்து வீடு. இப்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே வீட்டுல தான் இருக்கோம். ஆமா, கூடிய சீக்கிரமே அவங்க உங்க வீட்டுக்கு போயிடுவோம். அத்தனை மச்சா கொழுக்கட்டை சமாதி சமாதி. கொப்புரான கொப்பா தன்னானே என்ன சில்லு விளையாடுங்களா? சரி, பட்டணத்துக்கு இருக்காங்க. சட்டசபையை பார்க்கலாம்னு பட்டணத்துக்கு வந்தோம். வார வழியில கொட அடியில 4 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னா இதே மாதிரிதான் இருக்கும் சட்டசபையும். சரி, அதை என்ன பாக்குறதுன்னு இங்க வந்துட்டோம். நல்லா இருக்குடி, காலம் கெட்டு போய் கிடக்குது. வந்தவங்களை வாங்க கூட கூப்பிடாம வாசலையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ வாங்க சொல்லாட்டியும் நாங்க வருவோம். வாவுள்ள. ஆமா, ஆயி நீ உட்கார்ந்து சொல்லாட்டி நாங்க உட்காருவோம். அத்தனை வருஷம் கொழுக்கட்டை மெத்து வருஷத்துல இருக்குது. ஆனா ஆமா, பச்சைப்பொருள உட்கார்ந்த மாதிரி மெத்து மெத்துன்னு தான் இருக்குது. வீடா வச்சிருக்குது புள்ள, நம்ம வீடு தானே, எடுத்து போட்டுக்க. போடுவோம். ஒப்புனான கொப்பம் தன்னானா என்னங்கடி இது ஒரே சுண்ணாம்பும். என் மாமா துப்புங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அவர் என்ன, அவரு பெரிய அவரை பத்தி எங்களுக்கு என்ன கவலை? என்ன எங்களை இங்க அனுப்பிச்சதா சின்ன வரலாறு. ஆமா, இப்ப எங்களுக்கு அவர் தான் பெரிய துறை. இனிமே நாங்க இங்கதான் இருக்க போறோம். என்ன பயப்படுற? உன் புருஷன்கிட்ட நாங்க எதையும் வளரக்கூடாதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லித்தான் அனுப்பியிருக்கார். நாங்க வளர மாட்டோம், அடிச்சாதான் வளருவோம். ஆமா, எங்களை பத்திரி மட்டும் போட்டுப்படாத, நாங்க வளரிப்படுவோம். மொத்தமா ஏமாமா, எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு? நான் உங்க தர்ம பத்தினியாச்சே, எனக்கு தான் பசிக்குது. அப்ப யாராவது வந்தா வளர வேண்டியது தானே? என்ன பேசாம இருக்கிற? சரி, வந்து சாப்பிடுங்க. அத்தனை வருஷம் கொழுக்கட்டை எப்படி போறது? எப்படி உள்ள போறது? இப்படி உள்ள பார்த்து காட்டுவான். ரொம்ப அழகான தலைமுடிமா உங்களுக்கு. பூவாட்டு மெச்சு மெச்சுன்னு இருக்கு. வெளியாள கண்டு மயங்கடா தங்கம். போக போகத்தானே தெரியும் இதுல சிக்கு இருக்கிறது. கவலைப்படாதீங்க, நான் சிக்கையும் எடுத்துருவேன், சிக்கலையும் அவுத்துருவேன். அப்படியா? என் மனசுல ஒரு சிக்கல். உங்க மனசுலயா? என்னம்மா இது? ஐயா உங்களை மகாராணி மாதிரி வச்சிருக்காங்க. உண்மைதான், இந்த மகாராஜா அந்த புறத்துக்கு வரதே இல்லை. எத்தனையோ இரவுகள் வந்து போயாச்சு, இன்னும் எனக்கு முதல் இரவே வரல. உண்மையாவா? இன்னுமா முதல் இரவு நடக்கல? ரொம்ப நல்லதா போச்சு. என்ன சொல்ற? அது வந்து இந்த நல்ல காரியம் என் மூலமா நடக்கணும்னு இருக்கு போல இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, ஐயா கிட்ட சொல்லி இன்னைக்கே அந்த சுப காரியத்தை நடத்தி வைக்கிறேன். வேண்டாம் தங்கம், இத பத்தி அவர்கிட்ட ஒண்ணும் பேச வேண்டாம். அம்மா, நானும் ஒரு பொண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. கிளப்புக்கு போயிட்டு வரேன். ராத்திரி பெரிய பார்ட்டி இருக்கு, லேட்டா தான் வருவேன்.
ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி சீக்கிரமா நீங்க வீட்டுக்கு வரீங்க. கட்டுல பூவால அலங்கரிக்க போறேன். நீங்களும் அம்மாவும் சாப்பிடுறதுக்கு பாலும் பழமும் தரப்போறேன். கட்டில் மட்டும் இருந்தா வீடு களை கட்டாதுங்க. சீக்கிரமே தொட்டிலும் போட்டுருணும். ஏன் இப்படி என்ன சித்திரம் பண்றேன்? கௌரிக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுக்க, ஆனா மனசை கொடுக்கிற பக்குவம் இன்னும் எனக்கு ஏற்படல. அது கட்டில மனைவிய கண் கலங்காம பாத்துக்கன்னு காதலிச்சவகிட்டயே கை நீட்டி சத்தியம் வாங்கிட்டீங்களே, அந்த சத்தியத்தை அவ காப்பாற்ற வேண்டாமா? தங்கம். ஆமா, தங்கத்தால நீங்க கட்டின தாலிக்கு இந்த தங்கம் தான் மெருகேற்றணும். உரிமையிட்டு இருக்கிற கௌரிக்கு நீங்க தர வேண்டியதை தந்துட்டா எல்லாமே முடிச்சு போயிடும். மாணிக்கம், மாணிக்கம், வீட்டுக்கு வந்தவனை வான்னு கூப்பிடக்கூடாதா? எல்லாரையும் வான்னு சொல்றதுக்கு இது சத்தம் இல்ல. கௌரி, ஆமா, மனசுக்காக வியாபாரம் நடத்துற ஹோட்டல்ல கூட ராஜேஸ்வரர்கள் உள்ள கூடாதுன்னு போர்டு போட்டு பார்த்தது இல்ல. கௌரி, என்னது ஏதோ முன்பின் தெரியாத ஒரு அண்ணியும் கிட்ட பேசுற மாதிரி பேசுறியே. எங்க என் முகத்தை பார்த்து உன் கடந்த கால வாழ்க்கையை கொஞ்சம் உனக்கு நினைவிருக்கா? அந்த நாள் நீயும் நானும் மனக்கோலத்தை உட்கார்ந்து இருந்தமே, அந்த நாள் மல்லிகைப்பூவால அலங்கரிச்சுக்கிட்டு புதுமையா நீ என் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தே, அந்த நாள் மல்லிகை அழகா, கௌரி அழகா, இல்ல இல்ல கௌரிதான் அழகு அப்படின்னு எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேசினாங்களே, அந்த நாள். நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, ஆனா என்னால எதையுமே மறக்க பாத்தியா? மல்லிகைப்பூ நீ என்ன பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்து. என் பேரு சின்ன துரைதான், ஆனா ஒரு காலத்துல உனக்கு நான் பெரிய துறையா இருந்திருக்கேன். இப்பவும் முன்னால சின்ன துறையா நான் நிக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கும் மேல இருக்கிற அன்பும் பாசமும் குறையவே குறையாது. கௌரி, உன் ஒருத்திக்கு கணவனா வாழத்தான் நான் விரும்புறேன். கௌரிமா, கௌரிமா, நீ தங்கம்தான். உங்களால காப்பாற்றப்பட்ட அதே தங்கம்தான். நீ எப்படி இங்க? உரிமை இருக்கு வந்த. ஆமா, நீங்க எப்படி இங்க? எனக்கும் உரிமை இருக்கு. உரிமையா இல்ல உறவா? ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கிய. உங்களை பார்த்தா எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஞாபகம் தான் வருது. ஏன்? அவர் பேரும் சின்னதுரையா? அவர் ஒரு கிளிய ஆசையா வளர்த்துக்கிட்டு இருந்தார். அது ஒரு நாள் காணாம போயிடுச்சு. ஒவ்வொரு நாள் அதை தேடி அலைஞ்சு கடைசியில கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி? இன்னொருத்தர் வீட்டு கூண்டு கிளியா. பாவம், அது அவருக்குத்தான் சொந்தங்கிறத அந்த வீட்டுக்காரர்கிட்டயும் சொல்ல முடியல, அந்த கிளிக்கிட்டையும் சொல்ல முடியல. அது தானாவே பறந்து வந்துரும்னு வீட்டை திறந்து வச்சிட்டு இருக்காரு. அதுவும் இன்னும் வந்த பாடல. ஆமா, இந்த கதைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? புரியலையா? பச்சை கிளி கதையை சொல்லியும் புரியலையா? உங்களுக்கு பச்சையா வேற சொல்லணுமா? நீங்களும் கௌரியும் புருஷன் கொண்டாட்டீங்க. தங்கம், இந்த ரகசியம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுறீங்களா? பார்த்தேனே, உங்க ரெண்டு பேருடைய கல்யாண போட்டோவை உங்க வீட்லயே பார்த்தேனே. கணவனை தவிர இன்னொரு ஆம்பளை கிட்ட எதையும் கை நீட்டி வாங்கவே நம்ம நாட்டு பெண்கள் கூச்சப்படுவாங்க. ஆனா உங்க மனைவி இன்னொருத்தருக்கு கழுத்தை நீட்டி தாலியை கட்டிட்டு இருக்கா. அவ இந்த நாட்டுல பிறந்தவதானா இல்ல வெளிநாட்டுல விலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? சொல்லுங்க. நான் ஒரு பைத்தியம். இவர்கிட்ட போய் பதில் எதிர்பார்த்தேன். பதில் வரவழைக்க வேண்டிய இடம் வேற, வரவழைக்க